அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சேவிங்ஸ் ஐடியாஸ் இன் தமிழ். சில டைப்ஸ் ஆஃப் சேவிங்ஸ் ஐடியாஸை இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இதில் நாம் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது கோல்டு சேவிங்ஸ். இந்த கோல்டு எடுத்துக்கிட்டோன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இந்த மந்தில் மட்டுமே ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஜான்வரியோட ஸ்டார்டிங்கில் 12,300 அந்த ரேஞ்சில் இருந்த கோல்டு ரேட்டு இப்போது இன்றைக்கு 15,140 ருபீஸ் பெர் கிராம் அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நியர்லி ஒரு கிராமுக்கே 3,000 கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதுவும் ஒரு மாதத்துக்குள்ளேயே. ஸோ இந்த கோல்டு சேவிங்ஸுங்கிறது நமக்கு அதிகமாக ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு சேவிங்ஸாக இருக்குது. என்னதான் கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுனாலுமே கூட கோல்டு சேவிங்ஸை நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான தாட் மட்டும் வந்துடவே வேணாம். சிறுக சிறுக சேமிக்கிறதுக்காகவே நமக்கு டிஜிகோல்டு ஆப்ஷன் அப்புறம் சிட் ஸ்கீம் ஆப்ஷன் ரெண்டுமே இருக்குது. பல்கான ஒரு அமௌண்ட் இருக்குன்னா ஒன் டைம் டெபாசிட் வழியாக நம்ம அந்த அமௌண்ட்டை கிராம்ஸாக கன்வெர்ட் பண்ணி 330 டேஸ்க்கு அப்புறமா 20% வரைக்குமே வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்க முடியும். அப்புறம் கோல்டு காயின்ஸாகவும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். கோல்டு காயின்ஸை டிஜிகோல்டு வழியாகவும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்றா நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஜிகோல்டு எடுத்துக்கிட்டோன்னா அது உண்டியல் சேவிங்ஸ் மாதிரி தான். நம்மக்கிட்ட எப்பெல்லாம் அமௌண்ட் இருக்கோ அதை அப்படியே எத்தனை பேமெண்ட்டாக வேணும்னாலும் பண்ணி நம்ம அந்த அமௌண்ட்டை கிராமாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதையும் ட்ரிக்கியாக சேவ் பண்ணுறதுக்கு டெய்லியுமே நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் அமௌண்ட் சென்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். அப்படி பண்ணும்போது இன்னும் அதிகமான மில்லிகிராம்ஸையே நம்மளால் சேர்க்க முடியும். இந்த டிஜிகோல்டு சேவிங்ஸை கூட நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மந்த்லி மினிமம் நான் 1,500ஆவது டிஜிகோல்டில் சேர்த்துருவேன் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி சேர்க்கும்போது அது வழியாக அட்லீஸ்ட் நம்மளால் 1 கிராமாவது 330 டேஸில் சேர்க்க முடியும். இல்லை என்னால் மந்த்லி இவ்வளோ அமௌண்ட் கண்டிப்பாக சேர்க்க முடியுங்கிற மாதிரி பிளானில் இருக்கிறவங்க சிட் ஸ்கீமை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான பாஸ்புக் கொடுப்பாங்க. நாம் பே பண்ணக்கூடிய அமௌண்ட் அப்படியே கிராம்ஸாக அக்யூமுலேட் ஆகிற மாதிரியான ஸ்கீமாக நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் 18% வரைக்கும் வேஸ்டேஜில் பெனிஃபிட் கொடுக்குற மாதிரியான ஸ்கீமாகவும் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இப்படி நாம் சேர்க்கும்போது அந்த 11 மாதத்தோட எண்டில் வேஸ்டேஜே இல்லாமல் நல்ல சூப்பரான ஜுவல்ஸே நம்மளால் வாங்கிக்க முடியும். அப்புறம் இதுக்கு கிஃப்ட்டுமே கூட ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுவும் ஒரு அடிஷ்னல் ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்புறம் ஒன் டைம் டெபாசிட்டில் பல்கான அமௌண்ட் மட்டும்தான் டெபாசிட் பண்ணணும்னு இல்லை. நம்மக்கிட்ட ஓல்டு கோல்டு இருக்குன்னா அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நிறையா கழிவு எடுத்துட்டு தான் அதை எடுத்துப்பாங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா புது நகை வாங்கும்போது அதுக்கான வேஸ்டேஜ் வேறு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட ஒரு ஓல்டு கோல்டு இருக்குன்னா அதை நம்ம ஒன் டைம் டெபாசிட் பண்ணும்போது அதை அப்படியே மெல்ட் பண்ணி அதர் ஷாப்ஸோட கோல்டாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே மெல்ட் பண்ணி 1% மட்டும் லெஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் கிராம்ஸை வரவா வச்சு ஒரு பாண்டு போட்டு கொடுத்துருவாங்க. அதே கடையில் வாங்கினதாக இருந்துச்சுன்னா அந்த வேஸ்டேஜ் எதுவுமே கழிக்க மாட்டாங்க. போத்தீஸில் நான் விசாரித்த வரைக்கும் வேறு கடையோட காயின்ஸை நம்ம கொடுத்தா கூட அதுலேயுமே நமக்கு எதுவுமே கழிக்கலை. அப்புறம் 330 டேஸ்க்கு அப்புறமா 20% வரைக்கும் வேஸ்டேஜில் பெனிஃபிட்டும் கொடுக்குறாங்க. ஸோ நம்மக்கிட்ட பல்கான ஒரு அமௌண்ட் இருக்குனாலும் சரி, ஓல்டு கோல்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னாலும் சரி, இந்த ஒன் டைம் டெபாசிட்டுங்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பட் இதுக்கு கிஃப்ட் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அப்புறம் கோல்டு காயினை ஸ்ட்ரெயிட்டாக போய் வாங்குறதுனாலும் சரி, டிஜிகோல்டு வழியாக வாங்குறதுனாலும் சரி 2% மேக்கிங் சார்ஜ் ஜிஆர்டியில் 1 கிராம்லேருந்து போடுவாங்க. அதுக்கு கம்மியாக மில்லிகிராம்ஸ் காயினுமே அவைலபிள் இருக்குது. அதுக்கு 200 ருபீஸ் 150 ருபீஸ் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு காயினுக்கு. போத்தீஸ்லேயும் 2% மேக்கிங் சார்ஜ் தான் போடுவாங்க. ஆனால் 500 மில்லிகிராம்லேருந்தே நம்ம 2% மட்டும் மேக்கிங் சார்ஜ் கொடுத்து வாங்கிக்க முடியும். அதுக்கு கம்மியான மில்லிகிராம்ஸ்க்கு போகும்போது 6%, 8% அந்த மாதிரி கூட தான் போடுறாங்க. அப்புறம் ஸ்ரீகுமரன்லேயும் நான் விசாரித்தேன். அங்கே 1 கிராம்லேருந்து 2% தான் மேக்கிங் சார்ஜ் போடுறதா சொன்னாங்க. நான் விசாரித்தப்போ மில்லிகிராம் காயின்லாம் முன்னாடி இருந்துச்சு, பட் இப்போ வரதில்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கு வேஸ்டேஜ் கொஞ்சம் கூட இருக்கிறதுனால தான் மக்கள் வாங்கலைன்ற மாதிரியும் எக்ஸ்ட்ராவாக அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஒன்று போத்தீஸோட 500 மில்லிகிராம் காயின், இன்னொன்று ஜிஆர்டியோட 250 மில்லிகிராம் காயின். ஜிஆர்டி காயின் பார்க்குறதுக்கு பெருசாக இருந்துச்சுனாலும் நல்லா ஒல்லியாக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், போத்தீஸில் 2 கிராம்லேருந்து தான் BIS ஹால்மார்க் சிம்பிள் போட்டு தராங்க. பட் ஜிஆர்டியில் மில்லிகிராம்ஸ் காயின்லேருந்தே நமக்கு ஹால்மார்க் சிம்பிள் போட்டு தான் கொடுக்குறாங்க. இப்போ அடுத்ததாக சில்வர் சேவிங்ஸ். கோல்டுக்கு ஈக்குவலாக சில்வரோட ரேட்டுமே தாறுமாறாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. சொல்லப்போனால் கோல்டை விட அதிகமான மடங்கே சில்வரும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. இந்த சில்வரை காயினாக வாங்கினாலும் சரி, பாரா வாங்கினாலும் சரி சேம் டை சார்ஜ் தான் போடுறாங்க. ஜிஆர்டியில் 2.5 ருபீஸ் பெர் கிராம் அப்படின்னு டை சார்ஜ் போடுறாங்க எல்லா வகையான கிராம்ஸுக்குமே. ஸ்ரீகுமரனில் 5 ருபீஸ் பெர் கிராம் அப்படின்னு தான் டை சார்ஜ் போடுறாங்க. இதுவும் எல்லா விதமான கிராம்ஸுக்குமே.
அப்புறம் போத்தீஸ்லேயும் நான் விசாரித்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா 1 to 5 கிராம் சிங்கிள் காயின் நம்ம வாங்குகிறோன்னா ₹6 டை சார்ஜ் போடுவோம்னாங்க. இது ₹6 சொல்கிறாங்களா இல்லை ₹8 சொன்னாங்களா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அப்புறம் வந்து 6 to 10 கிராம் நம்ம வாங்கினோன்னா ₹4 per கிராம் அப்படின்னு சொன்னாங்க டை சார்ஜ். இது ₹8 அண்ட் இது ₹6 சொன்னாங்களா இல்லை இது ₹6 இது ₹4 சொன்னாங்களான்னு தெரியல. அதை மட்டும் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பட் 10 கிராம்ஸுக்கு மேலே எவ்வளோ கிராமில் நம்ம காயின்ஸ் வாங்கினாலுமே ₹2 per கிராம் தான் டை சார்ஜ் போடுவோம்னு சொன்னாங்க. இது கன்ஃபார்ம்டாகவே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. பட் நம்ம எந்த கடையில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அல்லது செல் பண்ணணும்னு பிளான் பண்ணுறோமோ அதே கடையிலேயே எல்லா சில்வர் காயின்ஸையுமே சில்வர் பார்ஸையுமே நம்ம வாங்கிக்கிறது தான் பெஸ்ட்டு. அதர் ஷாப்ஸில் வாங்கினதை நம்ம வேறு கடையில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோன்னா அதுக்கு அதிகமாக வேஸ்டேஜை வந்து கழிச்சுக்கிறாங்க. இப்போ ஜிஆர்டியில் வாங்கின அதே சில்வர் பாரையே கொடுத்துட்டு அதே கடையிலேயே நம்ம கோல்டாக மாற்றுறோன்னா கோல்டு ஆர்னமெண்ட்டாக நம்ம மாற்றுறோன்னா 6% மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு நம்ம கோல்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. இதே சில்வர் ஆர்னமெண்ட்டாகவே நம்ம வாங்குறோன்னா சில்வர் ஜுவல்லரியாகவே நம்ம வாங்குறோன்னா 1% மட்டும்தான் லெஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இதே அதர் ஷாப்ஸில் உள்ளதுன்னா அவங்க 10% வரைக்குமே லெஸ் பண்ணுவோன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் எக்ஸாக்டாக அந்த பர்சன்டேஜ் தெரியல. 6 கிராமுக்கு 6% மேலே தான் நாங்கள் லெஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. இது தவிர தங்கமயிலில் டிஜி சில்வர் ஆப்புமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. தங்கமயிலில் சில்வர் காயின்ஸுடைய டை சார்ஜ் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அதனால தான் எனக்கு தங்கமயில் டிஜி சில்வர் ஆப்பில் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரல. இதே ஜிஆர்டிலேயோ போத்தீஸ்லேயோ அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் மோரோவர் தங்கமயிலில் இது வரைக்கும் நான் கோல்டுமே பர்ச்சேஸ் பண்ணதில்லை. அந்த காரணத்தினாலேயுமே நான் இந்த டிஜி சில்வரில் ஜாயின் பண்ணாமல் இருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா தாராளமாக ஜாயின் பண்ணி டெய்லியுமே ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை சில்வர்லேயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது எமர்ஜென்சி ஃபண்ட் சேவிங்ஸ். இந்த மாதிரி எமர்ஜென்சி அமௌண்ட்டுன்னு ஒரு என்வலப் போட்டோ இல்லைனா ஒரு பர்ஸ் போட்டோ ஒரு ₹500 ஆர் ₹1000 பெர் மந்த்துக்கு நம்ம சேவ் பண்ணி வைக்கும்போது நமக்கு ஏதாவது எமர்ஜென்சியாக ஒரு அமௌண்ட் தேவைப்படுதுன்னா இந்த என்வலப்லேருந்து நம்ம நடுவில் எடுத்துக்கிட்டு வேறு யார்ட்டையாவது கடன் வாங்கினா எப்படி திருப்பி கொடுப்போம் அதே போலவே அந்த அமௌண்ட்டை திருப்பியும் இந்த எமர்ஜென்சி அமௌண்ட்குள்ளேயே வச்சுக்கலாம். நம்மக்கிட்டேயே நம்ம கடன் வாங்கிக்கிறதுக்கு இந்த வகையான சேவிங்ஸ் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைனா ஜிபே அண்ட் டெபிட் கார்டு இல்லாத ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணி கூட நம்ம அதில் சேவ் பண்ணிக்கலாம் இந்த எமர்ஜென்சி ஃபண்டை. பட் பேங்க் ஹாலிடே அப்பையோ நைட் டைம்லேயோ நமக்கு எமர்ஜென்சியாக தேவைப்படும் போது பேங்க்கில் போய் எழுதி வாங்குறது முடியாத காரியமாக இருக்கும். அதையும் இதில் மைண்டில் வச்சுக்கணும். அப்புறம் 4th ஒன் பார்த்திங்கன்னா டெய்லி சேவிங்ஸ். இது சேவிங்ஸை ஹேபிட்டாக மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ₹1 சேலஞ்ச், ₹2 சேலஞ்ச் ஆர் ₹5 சேலஞ்ச் இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் சார்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணி அதில் டெய்லி ஒரு அமௌண்ட்டை நம்ம ரவுண்ட் பண்ணிக்கிட்டே வந்து அந்த அமௌண்ட்டை சேர்த்தோன்னா அது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டாக அந்த மந்தோட எண்டில் நமக்கு கிடைக்கும். ₹1 சேலஞ்ச் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த சார்ட் போட்டிருக்கேன். அது பண்ணால் கூட ₹496 பெர் மந்த் வந்து நமக்கு கிடைக்கும். இதை வச்சு அட்லீஸ்ட் ஒரு கிராம் சில்வராவது நம்மளால் வாங்க முடியும். ஏன்னா இன்றைக்கோட கிராம் ரேட்டு பார்த்திங்கன்னா சில்வர் ₹400 இருக்குது. இந்த வகையான சேவிங்ஸ் நமக்கு ஒரு ஃபன்னாகவும் இருக்கும். டெய்லி நம்ம சேவ் பண்ணும்போது இது ஒரு ஹேபிட்டாகவும் நமக்கு மாறும். அதுக்கடுத்து டூர் சேவிங்ஸ். டூர் போகிறது நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்கும். மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காகவும் நம்ம லைஃப்பில் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காகவும் இந்த டூருங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. மே மந்த்து தான் ஜென்ரலாக ஸ்கூல் லீவ் இருக்குன்றதுனால நிறைய பேர் மே மந்தில் தான் டூர் பிளான் பண்ணுவாங்க. அப்படின்னா சேவிங்ஸை ஜூன் மந்தில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். டூர் போகிறதுக்கு அப்படின்னு ஒரு உண்டியலில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த உண்டியலில் மந்த்லி ஒன்ஸ் ₹500 நான் கம்பல்சரி போட்டே ஆவேன் அப்படின்னு சேலரி டேயை நம்ம அந்த ஒரு டேயாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வீக்லி ஒன்ஸ் ஒரு நாளை நம்ம செலக்ட் பண்ணி ₹100 பெர் வீக்கெண்ட் அப்படிங்கிற மாதிரியோ வீக்கெண்டோ இல்லை ஏதோ ஒரு நாளோ நம்ம வந்து அந்த உண்டியலில் போட்டுக்கலாம். ஸோ 52 வீக்ஸ் டோட்டலாக 1 இயரில் இருக்கும்ல. ஸோ 100 போடும்போது இது வழியாக ஒரு 5200 கிடைக்கும். அப்புறம் மந்த்லி ஒன்ஸ் போடக்கூடிய ₹500 நமக்கு இயர்லி ஒன்ஸ் ₹6000 கிடைக்கும். ஸோ டோட்டலாக 11200. இது டூருக்கு பத்தாதுன்னு தோணுச்சுன்னா மந்த்லி ஒன்ஸ் ₹1000 கூட நம்ம மாற்றிக்கிட்டோன்னா அது வழியாக 12000 பெர் இயர் நமக்கு கிடைக்கும். வீக்லி ஒன்ஸ் அதே ₹100 போட்டால் கூட 5200 கிடைக்கும். ஸோ டோட்டலாக 17200 கிடைக்கும். இது தவிர இன்னும் அதிகமாக தேவைப்படுதுன்னா இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல டூரையும் பிளான் பண்ணி இயர்லி ஒன்ஸ் நல்லா என்ஜாய்மெண்ட்டும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.